செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. டாக்டருக்கு உடனே நோட்ஸ் அனுப்புங்க. எஸ் சார். மிஸ்டர் ரவி சார், நகர சபைக்கு சொந்தமான இடத்துல வீடு கட்டி கொடுக்குறதா போய் சொல்லி மக்களை வசூல் பண்ணி வச்சிருக்காரு தர்மலிங்கம். நகர சபைக்கு அப்படி அனுமதி வாங்கவும் இல்லை, நகர சபை கொடுக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லை, நகர சபைக்கு மக்களை ஏமாற்றி வசூல் செய்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களையும் சரியான கணக்கோட நஷ்டப்பட்டு ஒப்படைக்க. தவறு செய்தால் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். நோட்டீஸ் அனுப்புங்க. ஏதோ வேலையா இருக்கிறா போல இருக்கு. இது வரைக்கும் இந்த சேர்மன் வேலையே பார்த்தது இல்லையா? உங்களை எல்லாம் பார்க்கறதே ஒரு வேலை தானே. என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க? போன வாட்டி எலெக்ஷன்ல உங்க ஆளு ஜெயிச்சாரு. ஆட்சி என்னது நீங்க. இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு. ஆட்சி நம்மதுன்றீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா கிட்ட தனியா பேசணும். அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில. இவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியத்தை பேச போறோம்? சும்மா சொல்லுங்க. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு. மீன்? நீங்க சைவமாச்சா? ஐய, மீன் இல்லைங்க, அந்த டெண்டரு. அத எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓஹோ. எனக்கும் ஒரு சின்ன உதவி. நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல, அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும். எனக்கு ஒரு 16 பேருக்கு உடனடியா வேலை போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். 16 பேருக்கா? ஆச்சா? ஆமா ஆச்சு. அதான். ஏங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க? எனக்கு என்ன கேக்குறதுன்னு புரியலீங்க. ஏங்க ஒண்ணு பண்ணா என்ன, மாசத்துக்கு 1000மோ 2000மோ வருமானம் வர முடியா? உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும்ல? போதுங்க, அது போதுங்க. மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க தொகுதி மக்களுடைய தேவைக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்க சொந்த தேவைக்காக வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், நம்ம சுயநலத்துக்காக நகர சபை. தயவு செய்து இனிமே இந்த மாதிரி தவறான உதவிகளை எதிர்பார்க்காதீங்க. அதனே சேர்மனை அப்படி சொல்லிட்டீங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கோம் தெரியுமா? போட்டு பெரிய மேல படிச்சவா? ஆமா, திரும்ப சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான். அதனால நீங்க இப்படி கைவிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறது? இது பிழைக்கிற இடம் இல்லை சார், உழைக்கிற இடம். மிஸ்டர், இது முனிசிபல் ஆபீஸ், வியாபார சந்தை. அட, இவரனடா இவர் உலகத்திலே இல்லாத அதிசயமான சேர்மனா இருக்காரு. பெரிய உத்தம புத்திரன். இந்தாயா, இப்ப எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன். அந்த வெளியே போங்க. அவ்வளவுதானா? கண்டிப்பா. இது என் கடைசி எச்சரிக்கை. கடைசியோர் முழக்கம் பாரு. கொஞ்சம் கூட நன்றி ரவி செஞ்சிட்டான். அவன் சொன்னது போலயே செஞ்சிட்டான். நடுத்தரவுல கொண்டாந்து நிறுத்திட்டான். இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரிய வாழ்ந்துட்டு இருந்தோம். எவனாவது நம்ம விவகாரத்துக்கு வந்தானா, வந்துட்டு போனானா? உங்களை நம்பித்தாயா பல பாவங்களும் செஞ்சிருக்கோம். நீங்க தாயா எங்களை காப்பாத்தணும். முகமிப்பன்னு சொன்னா இப்ப முகத்தையே கிழிச்சு புட்டான். என்ன ஏன் அப்படி அழகுங்க? நோட்டீஸ் கொடுத்துட்டா என்ன இடம்? திட்டத்துக்கு பதில் திட்டம் எங்கிட்ட இருக்கு. கண்ணையா, என்னையா? ஒரு 10,000 கொண்டு வா. ஐயா, நீங்க நினைக்கிறது தப்பு. அவன் பணத்தை மதிக்கவும் மாட்டான், அதுக்கு மயங்கவும் மாட்டான். அட முட்டாளுகளா, உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கதான் தெரியும், மகிமை தெரியாது. ஒருத்தன் 10 கேட்பான், இன்னொருத்தன் 100 கொடுத்தாதான் பேசுவான். ஒருத்தன் 1000க்கு அசைவான், இன்னொருத்தன் லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுவான். இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குயா. மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம். ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணுமில்ல, நீங்க சேர்ந்து ஆயிட்டங்க, சும்மா பார்த்து போலாம். எல்லாம் உங்களை போல பெரியவங்க ஆசீர்வாதம். உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. ஆனா நீங்க இருக்கிற இடத்தையும் கோலத்தையும் பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. அது இருக்கட்டும், நீங்க இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோட்டீஸ் வந்தது, அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முத தவறி நடந்தது நீங்க, அனுபவிக்க வேண்டியது நீங்க தானே. அதனால உங்களுக்கும் லாபம் இல்ல, எங்களுக்கும் லாபம் இல்ல. 2 பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு.
மிஸ்டர், என்ன இது? லஞ்சம் கொடுத்து என் வாயை மூளை பாக்குறீங்களா? தப்பு தப்பு, இது அன்பு காணிக்கை. இல்ல, இது விஷம். எடுங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. தொண்டைங்கிறவன் தேசத்துக்கு எரு மாதிரி. ஆனா பயிர் விளைஞ்ச உடனே அந்த எருவை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால அப்படி மறக்காம இருக்கணும்னா அந்த தொண்டனுக்கும் பணம் தேவை. ஆஹா ஆஹா, பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு. இது எடுக்க போறீங்களா இல்லையா? இது 1 2 இல்ல, 10,000 ரூபாய். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. கடவுளே இந்த பணத்தை மதிக்கல, மரியாதை கொடுக்கல. அதனால்தான் உங்களை போல தகுதி இல்லாதவன் கையில ஏராளமா பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. உனக்கு அரசியலே தெரியல. சொல்றேன், பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்ட வாங்கணும். ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும். அப்புறம் 2 பேரையும் அடியோட மறந்துடணும். இதுதான் என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம். ஐயா, இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை. லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். ஆண்டவனே மனுஷனா பிறந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது. பிறக்கும் போதே குழந்தை கூட கையை மூடிக்கிட்டே பிறக்க. ஏன் தெரியுமா? பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கு. அது லஞ்ச கை. காரணம் அது இல்ல, யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்குது. ஆனா உங்களை போல பாவிகளால் சமுதாயம் கெட்டு போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெந்த ஆரம்பிக்குது. தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும். எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது. உழைக்க தெரியாத இல்ல, உங்களை போல கொள்ளையடிக்க தெரியாது. யாருகிட்ட பேசுறீங்க? ரொம்ப கஷ்டப்படுவேன். கவலையே இல்லை. மரியாதையா இந்த பணத்தோட நீங்க வீட்டுக்கு போறீங்களா, இல்ல கையில விலங்கோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்களா? பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது கடிக்காம விடாது. நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விஷப்பள்ளியை பிடுங்கிறதுக்காக. நடக்காது. என்கிட்ட பணம் இருக்கு. இது திருட்டு பணம், ஏழைகளின் கஷ்டம். உன்னை அடியோட ஒழிக்கல, என் பேர் தர்மலிங்கம் இல்ல. ஐயாவே அவ்வளவு தூரம் பேசிட்டானா? பணத்தை வீசி எரிஞ்சாலும் உலகத்துல அவன் ஒருத்தன் தான். குடிசையில் இருக்கவன் தானே சார், அவன் புத்தி எப்படி இருக்கும்? இப்ப என்னையா குடிமொழிவு போச்சு. கண்ணையா, என்னய்யா? முத்தையா என்ன பண்றான்? உள்ள கணக்கெழுதிக்கிட்டு இருக்காருங்க. கூப்பிடு. சமூகத்துக்கு என்ன இந்த நேரத்துக்கு அந்த ஆள் எதுக்கு? அந்த ஆளை பார்த்தாலே வயறு பத்திக்கிட்டு எரியுது. புண்ணிய கோடி காரணம் இருக்கு. ஐயா வாங்க முத்தையா வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே. சரி, ஆமா, அந்த ஹவுசிங் ஸ்கீமுக்காக வசூல் பண்ணமே, அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? சுலட்சம் இருக்குங்க. அந்த பணத்தை நம்மகிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, துரை கூட வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறான். ஐயா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி இருப்பான். அதுக்காக நீங்க இல்ல 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 முத்தையா, துரை இன்னைக்கு பெரிய தலைவர். அவன் எதை சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க. கரெக்டா கணக்க முடிச்சிட்டு ஸ்டேட்மெண்ட்டை தயார் பண்ண அந்த பணத்தை கொண்டு போய் நாளைக்கே பேங்க்ல கட்டிடுங்க. இந்தாங்க இந்தாங்க. ஐயோ, படாத பாடுபட்டு சேர்த்த பணத்தை திருப்பியா கொடுக்க போறீங்க? வேற வழி இல்ல. ஆள வந்தார். நாம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம், இடத்துக்கு வந்துட்டோம். முதல்ல அந்த இடத்தை பிடிக்கணும். ஆமா, யாரோ 4-5 கவுன்சிலருங்க மதில் மேல போன மாதிரி அப்படியே இப்படி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா ஓடி வர்ற நாய் மாதிரி. ஐயா, எப்படியாவது நான் உங்களை தயார் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? கேள்வியா? போங்களையா. கேக்குறேன்னு கோவிச்சுக்க கூடாது. 10 லட்சத்தையும் விட்டுடத்தான் போறீங்களா? கண்ணையா, என்னய்யா? விஷம் கொடுத்து மட்டும் இல்ல, வெல்லம் கொடுத்தும் என்னால கொல்ல முடியும். என்ன எப்பத்தான் புரிஞ்சுக்க போறியோ? முதல்ல அந்த கதவை மூடு. இப்ப சொல்லுங்க. அந்த துரை என்னை எதிர்த்தான். அவங்க அண்ணன் நாளைக்கு 10 லட்சத்தோட பேங்குக்கு போவோம். கூடவே நம்ம ஆளுங்க தொடர்ந்து போவாங்க.
ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க. முத்தையாவை பிறகு அந்த 10 லட்சத்தையும் நானே எடுத்துக்குவேன். பிறகு முத்தையா 10 லட்சத்தோட ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல புகார் பண்ணுவோம். போலீஸ் அவனை தேடிட்டே இருப்பாங்க, ஜனங்க என்ன நம்பிக்கிட்டே இருப்பாங்க. வெரி கரெக்ட். ஆமையா, இதுல புண்ணிய ஓடிக்கு ஆளவந்தாருக்கும் பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கிடையாது கண்ணையா, என் திட்டம் எப்பவுமே ஒரு கல் 2 காய். அப்ப சீமட்டாணி கொண்டு வர்றையா? ஐயோ பணம் போச்சு. ஐயா 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 என்னடா ஐயா 10 லட்சத்தை தூக்கிட்டு முட்டை ஓடிட்டாங்க. ஏண்டா நிக்கிற? ஓடுடா, நம்ம ஆளுங்களை கூப்பிடு. ஓடு, போ, முடியாம போடு. டேய் அலி தங்க தானே மாட்டாடா எழுந்துங்க. ஐயா 10 லட்சத்தை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டாங்க. டேய் முத்தையா, ஊரையே அழிக்கிறவனா? என் கண்ணிலேயே மண்ண தூரியா நீ? எங்கடா வச்ச பணத்தை சொல்லு, சொல்லுடா துரோகி பயல. யாரா துரோகி? ஏழை மக்களோட கண்ணீர் குளத்தில் நீச்சல் அடிக்கிற நீ துரோகியா? இல்ல உன் கூட இருந்து ஒரு தூசுக்கு ஆசைப்படாத நான் துரோகியா? பாவி பயலே, உன் கால விழுந்து கிடந்தண்டா. உன்னை கடவுளா பூஜை செஞ்சேன். உன்னை நம்பி என் உடம்பிறப்ப உத்தம தம்பிய வீட்டை விட்டே துரத்துனேன்டா. டேய், நீ ஒரு ராட்சதை, அரக்கே, காட்டு மிராண்டி, முழுவன். அடிடா அடி. நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னும் நல்ல அடி. ஆனா இந்த அடியெல்லாம் திருப்பி உன் தலையில பேரடியா விடுறத பார்க்காம நான் சாக மாட்டேன்டா. பாக்குறேன்டா. கண்ணையா, என்னையா இந்த திமிரு பிடிச்ச கழுதை கொண்டு போய் ரகசரியில போடு. பணம் இருக்கிற இடத்தை சொல்ற வரைக்கும் அடி, உத, சித்திரவதை பண்ணு. கத்தி கத்தி செத்தாலும் பச்சை தண்ணி கொடுக்காது. போ. சேர்மன் துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். நான் பேசுறேங்க. நீ கவுன்சிலர் இல்ல, இங்க நீ பேச முடியாது. நியாயத்தை யார் பேசுறேன் என்னங்க? இதோ இருக்கிறாரு சேர்மன் துறை. மன விரியாலே பதவி மோகத்தாலே ஊர் ஜனங்களுக்கு பல அநியாயங்களை செய்துட்டார். இதை நாங்க நம்ப மாட்டோம். ஆமா, நாட்டு நன்மைக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கிற தியாகி இவர். உங்களுக்கு தெரியாது, இவர் முனிசிபாலிட்டியை பாழாக்கிட்டாரு. பல இடத்துல லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு. கண்டுபிடிச்சு கேட்டப்ப எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லி எங்க சேவா உணர்ச்சிக்கே கலங்கத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. சேர்மன் துறை ஒரு மக்கள் துரோகி. அவர் இந்த பதவிக்கு லாயக்கில்லாதவர்ங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அன்பார்ந்த பாவிங்களே, நீங்க எங்கெங்கயோ கையை நீட்டி எதையோ வாங்கிட்டு ஏன் இவர் கழுத்துல கையை வைக்கிறீங்க? சட்டப்படி நீங்க பேசக்கூடாது. சட்டப்படி இங்க என்ன நடக்குது? நீ வெளியே வர இல்லையா? அதுக்கு இல்லைங்க. இருப்பா இருப்பா, நானே வரப்பா. சேர்மன் துறை மேல பழிபட அநியாயம், அபாந்தம், அநியாயம், இது அக்கிரமம். அமைதியா இருங்க. இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன். லஞ்சமா தான். பொய். முருகா, என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன். அது மட்டுமா, துரையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம். துரையோட அண்ணன் புது ஜனங்க பணம் 10 லட்சத்தை தூக்கி ஓடி போயிருக்கான். பொய். இதை மட்டும் மன்றத்துக்கு வெளியே சொல்லியிருந்தா மாநஷ்டம் போட்டிருப்பேன். சேர்மன் துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கும் கிடையாது. அப்போ வேற வழியே இல்லை. ஆமா, வாக்கெடுப்பு தேவை. வாக்கெடுப்பு. ஆமா, வாக்கெடுப்பு 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 வாக்கெடுப்பு.
வாக்கெடுப்பு நடைபெறும். சேர்மன் திரு துரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 18 வாக்குகள், எதிராக 5 வாக்குகள். அநியாயம் அநியாயம். 18-5-23 தான் ஆச்சு. இன்னொரு ஓட்டு எங்க திருடிட்டீங்களா? துரை அவர்கள் தன் வாக்கை பயன்படுத்தவில்லை. நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விலக்கப்பட்டார். இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை, ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே வர்றேன். வணக்கம். அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே. திடீர்னு வந்து இப்படி காலி பண்ணா குழந்தைகளை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? தேசத்தொண்ட குடும்பமாச்சே, தேசமே காப்பாற்றட்டும். திருட்டு பசங்களுக்கும் துரைகளுக்கு இந்த வீட்டுல இனிமே இடம் கிடையாது. இது தர்மலிங்க ஆர்டர். அண்ணே, என்ன இதெல்லாம்? அண்ணன் அவர் எங்க போனாரோ தெரியல. எங்க போனாரு? பொதுஜனங்க பணம் 10 லட்சம் திருடிக்கிட்டு ஓடிப்பா. நடக்கிற அவமானம் எல்லாம் போதாதா? எதுக்கப்பா சண்டை போடுற? உன்னை வீட்டை விட்டே துரத்தினார் உங்க அண்ணன். அதனாலதான் உத்தமரான அவருக்கு இந்த பழி வந்துச்சு. அந்த பழி நான் சொல்கிறேன். எல்லாம் பரவுறது சாக்கடை நாசம் தான். அதுபோல் தான் இது ஏமாந்தவன் பேச்சு. என்ன போல ஏமாந்தவன் தானத்தை பெரும்பான்மையா இருக்காங்க. ஆமா, ஆனா அவன்லாம் மூட்டை தூக்குறான், ரிக்ஷா இழுக்கிறான், பிளாட்பாரத்துல தூங்குறான். அப்படி தூங்குறவங்க விழிச்சா உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? போடா, எந்திரிச்ச காலை உடைக்கிறதுக்கும் நாக்க அறுக்கிறதுக்கும் என்கிட்ட பணம் இருக்குடா. பாருடா பாரு, உனக்கு எதிராக நான் திருப்பி இருக்கிற துப்பாக்கிகளே பாரு. இதே துப்பாக்கி உன் நெஞ்ச நோக்கி திரும்பறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்டா, என் இரும்பு பொட்டிக்குள்ள அடக்கம். இன்னைக்கு நீ பணம் கொடுத்த, உனக்கு தொலை வந்தாங்க. நாளைக்கு இன்னொருத்தன் கொடுத்தா உன் கதி என்ன ஆகும்? அது எனக்கு தெரியும். நீ போடா வெளியே. போறேன். ஆனா எங்க அண்ணனை ஒப்படைச்சது அவங்க இல்ல, அவன் திருட காட்டுல பதுங்கிருப்பான். தோத்து போன ஏக்கத்துல வெறி பிடிச்சாலே ஏரியா. போடா போடா போடா. ஏன்பா உத்தம புத்திரா, மருந்து வித்து பிழைக்கிறேன் என்னைய கிண்டல் பண்ணியா? இன்னைக்கு உன் மானம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? காத்துல பறக்குது, ராக்கெட் வேகத்துல பறக்குது. நான் கள்ள மார்க்கெட்ல அரிசி வித்தேன்னு நோட்டீஸ் நான் மர்சு வச்சேன்னா ஒன்னே வித்துருவேன். போடா உருப்படாதவ, இவனை வித்தா கால் கூட கிடைக்காது. இவன் பொழைக்க தெரியாதவன். பைத்தியம் மடையே தேடி. நீதி, நியாயம், தர்மம். இவனை தூக்கிட்டு போய் 4 பேரை பார்க்கற இடத்துல இருங்க.